ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக். திருடங்க என்னதான் பக்காவா பிளான் பண்ணி திருடினாலும் பல நேரங்களில் அது சொதப்பல தான் முடிஞ்சிருக்கு. அதுவும் அவங்க யோசிச்சு திருடினதெல்லாம் பார்த்தீங்கன்னா விழுந்து விழுந்து சிரிப்பீங்க. அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம வீடியோவில் திருடங்க முட்டாள்தனமாக திருடி மாட்டிக்கிட்ட நகைச்சுவையான சம்பவங்களை தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கான இந்த வர டாஸ்க், இதில் ஒரு மிஸ்டேக் இருக்கு, அது என்னன்னு கண்டுபிடிங்க பார்ப்போம். நல்லா யோசிச்சு உங்க ஆன்சரை கீழே கமெண்ட் பண்ணுங்க. யாரு சரியா சொல்றீங்கன்னு பார்ப்போம். சவுத் ஆப்பிரிக்கால 6 பேர் கொண்ட திருட்டு கும்பல் ஒரு கடையுடைய சேஃப் லாக்கை திருட முயற்சி பண்ணியிருந்தாங்க. பிளான் எல்லாம் பக்காவா போட்டு லாக்கரை திருடியாச்சு. ஆனா அதை கொண்டு போக இவங்க போட்ட பிளான் தான் காமெடியில முடிஞ்சது. லாக்கரை காருடைய பேக் சைட்ல வச்சு கொண்டு போறது தான் பிளானே. ஆனா அதை விட லாக்கருடைய சைஸ் ரொம்பவே பெருசா இருந்திருக்கு. ஒரு வழியா உள்ள வச்சு திணிச்சு திருடங்க காரை மூவ் பண்ணும்போது லாக்கர் அந்த இடத்திலேயே கவிழ்ந்து விழுந்துடுது. இந்த திருடங்களோட முட்டாள்தனத்தை என்னன்னு சொல்றது? சயீத் அஹமத் நடத்திட்டு வர கபாப் ஸ்டோருக்கு கையில துப்பாக்கியோட உள்ள நுழைஞ்ச திருடன் ஒரு பேக் நீட்டி அது உள்ள இருக்கிற பணத்தை எல்லாம் போட சொல்லியிருந்தான். யாரா இருந்தாலும் துப்பாக்கியோட ஒருத்தனை பார்த்தா பயந்து தான் போவோம். ஆனா சயீத் என்ன பண்ணிருந்தாருன்னு தெரியுமா? அவர் அவனை கண்டுக்கவே இல்லை. ஆமா, திருடனை ஓரமா நிக்க வச்சுட்டு அவர் பாட்டுக்கு ஃபுட்டை பேக் பண்ணி கஸ்டமருக்கு டெலிவரி பண்ணிட்டு அவர் வேலையை அவர் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. டேய், என்ன பார்த்தா எப்பரா தெரியுது உனக்கு? நான் திருடன்டா, கொஞ்சமாவது பயப்படு. கடுப்பான திருடன் கொஞ்ச நேரத்துல அங்கிருந்து கிளம்பிட்டான். கார்ல இருந்து இறங்கின இவர் அங்கிருந்து டிரைனேஜ் ஹோலை ஓபன் பண்ணிட்டு இருந்தாரு. சரி, அவர் வீட்டு கக்கூஸ் சிக்கூஸ் அடைச்சிருக்கோம், அதான் குத்தியோட வந்திருப்பாரு நினைச்சா அதை தூக்கி கார்ல போட்டு கொண்டு போயிட்டான். இத கூட வாடா விட்டு வைக்க மாட்டீங்க. ஏதோ தான் வீட்டுக்குள்ள நுழையிற மாதிரி மெயின் கேட் வழியா உள்ள நுழைஞ்ச திருடன் ஏதாச்சும் தேருமான்னு அந்த இடத்த சுத்தி பார்த்து அங்கிருந்து ஒரு சின்ன பையனோட சைக்கிளை திருட முடிவு பண்ணிட்டான். சரி, சத்தம் இல்லாம தூக்கிட்டு போயிடலாம் நினைக்கும் போது திடீர்னு ஓனர் உள்ள சிசிடிவி பார்த்து இவனை பிடிக்க ஓடி வந்துட்டாரு. ஓடின வேகத்துக்கு கட்டின லுங்கியா வந்தாலும் பரவாயில்லன்னு திருடனை துரத்தி போய் A few moments later. ஒரு வழியா சைக்கிளை மீட்டுட்டு வந்துட்டாரு. கட்டர் டூல்ஸோட பக்காவா பிளான் பண்ணி ஒரு வீட்டை ஏறி குதிச்சு திருட முயற்சி பண்ணும்போது இவன் பிடிச்சு ஏறின கம்பி வளைஞ்சு உடைஞ்சிடுச்சு. அவன் கீழே விழுந்து பயங்கரமான சத்தம் கேட்டதும் ஆல்ரெடி ஏறி வந்தவனுங்க தெரிச்சு ஓடி இருந்தானுங்க. ரோட் சைட்ல நடந்து போயிட்டு இருந்த இவன் திடீர்னு இந்த நாயை பார்த்ததும் அது கிட்ட ரொம்பவே பாசமா நடந்துகிட்டான். சே, ரொம்ப நல்லவனா இருக்கானே அப்படி நினைச்சீங்கன்னா அடுத்து இத பாருங்க. கொஞ்ச நேரத்துல அந்த நாய் போட்டிருந்த டி ஷர்ட்டை உருவிட்டு விட்டான். இதெல்லாம் திருடணும்னு எப்பரா தோணுது உங்களுக்கு? பிஸ்கட் போடுவான்னு பார்த்தா நம்ம கிட்ட புடுங்கிட்டு விட்டான் பிக்காலி பைய. அடுத்த தடவை இந்த பக்கம் வருவேல, 1 கிலோ சதையை புடுங்கிட்டு விடுறேன். கர்நாடகாவுடைய உடுப்பிங்கிற இடத்துல நடந்த சம்பவம் தான் இது. ஒரு வீட்டு வாசல்ல உட்கார்ந்து இருந்த இவர் தாங்கிட்டு இருக்க தானியங்களை கோழிகளுக்கு போட்டிருக்காரு. சே, நல்ல மனுஷனா இருக்காருன்னு நினைச்சீங்கன்னா அடுத்து என்ன பண்ணிருந்தாருன்னு பாருங்க. கோழி இறைக்காக அவர் கிட்ட வந்ததும் அலைக்கா எந்த ஒரு சத்தமும் இல்லாம கோழியை திருடிடுறாரு. இப்படிப்பட்ட திருடங்களும் நம்மளை சுத்தி இருக்கதான் செய்யறாங்க. இது வரைக்கும் பார்த்து சிரிச்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. எத்தனை லைக்ஸ் இந்த வீடியோவுக்கு கிடைக்குதுன்னு பார்ப்போம். வீட்டுக்குள்ள நுழைஞ்ச திருட ஒருத்தன் அது ரூமுடைய ஜன்னல் நினைச்சு அதை திறந்து உள்ள போய் எப்படி மொக்க வாங்கினான்னு பாருங்க. என்னடா இது பிக்காளித்தனம், வீடா கட்டி வச்சிருக்கீங்க, நிம்மதியா திருட கூட முடியல. அதான் திருடனோட மைண்ட் வாய்ஸா இருந்திருக்கும். திருட ஒருத்தன் யாரும் இல்லாத வீட்டை ஃபென்ஸ் வழியா ஏறி குதிச்சு திருட முயற்சி பண்ணியிருந்தான். ஆனா அவனுக்கு எவ்வளவு பெரிய அதிர்ச்சி காத்து இருந்ததுன்னு பாருங்க. இவன் எகிரி குதிச்ச சத்தத்தை கேட்டதும் 2 நாய்ங்க பாஞ்சி ஓடி வந்துடுதுங்க. ஜஸ்ட்ல தான் அந்த நாய்ங்க கிட்ட இருந்து மிஸ் ஆகி இருந்தான்.
இல்லனா நிலைமையே வேற. இப்படி ஹாயா திரும்பி நடந்து போயிருக்கவே முடியாது. பாகிஸ்தான்ல இவன் அந்த பைக்கை திருட முயற்சி பண்ணும்போது எதிரில் இந்த சிசிடிவியை நோட் பண்ணிட்டான். சரி பைக்கை திருடாம விட்டுட்டு போயிடுவான்னு நினைச்சா மாறு விஷயத்துக்கான மரியாதை போச்சடா உன்னால. சைனாவுடைய ஷேன்சான் சிட்டியில் நடந்த சம்பவம் தான் இது. சைக்கிள் வந்து திருடன் அங்க ரொம்ப சீரியஸா டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருந்த இந்த லேடியை நோட்டமிட்டு அவங்க மொபைலை திருடுறதுக்காக பக்கத்துல வெயிட் பண்ணி சரியான நேரம் பார்த்து கையில இருந்து மொபைலை பிடிங்கிட்டு ஓட ஆரம்பிச்சிட்டான். அந்த லேடியும் உருண்டு பிறண்டாது பிடிச்சலான்னு பார்த்தா முடியல. பிளான் படி பக்காவா திருடின இவன் நேரா எந்த இடத்துக்குள்ள ஓடி போனான்னு தெரியுமா? எதிரில் இருக்கிறது போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட தெரியாம அது உள்ள நுழைஞ்சிட்டான். என்ன போலீஸ் ஸ்டேஷன் மாதிரி இருக்கு? ஆமா, இங்க எவன்டா போலீஸ் ஸ்டேஷனை கட்டினது? அந்த பொண்ணும் திருடன் திருடன் கத்த பொறியில சிக்கின எலி மாதிரி போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டான். வாங்க தம்பி, உங்களை வச்சுதான் நம்ம ப்ரொமோஷனே இருக்கு. அமெரிக்கா கலிபோர்னியா நடந்திருந்த காமெடியான சம்பவம் தான் இது. அங்குள்ள ஒரு கடையுடைய ஏசி ஹோல் வழியா உள்ள நுழைஞ்சிட்டான் திருடன். ஆனா தானா வந்து சிக்கிக்கிட்டோன்னு அவனுக்கு தெரியாது. ஏன்னா ஓனர் உள்ள ஒரு ட்ராப்பை செட் பண்ணியிருந்தாரு. ஆமா, இந்த டோர் தான் அந்த ட்ராப். அந்த டோர் லாக் ஆச்சுன்னா உள்ள இருந்து அதை ஓபன் பண்ணவே முடியாது. அங்கிருந்து வேற எங்கேயும் போகவும் முடியாது. திருடனும் எல்லாமே செஞ்சு பார்த்தான் அந்த டோரை ஓபன் பண்றதுக்காக. ஆனா அவனால எதுவும் செய்ய முடியல. பொறியில சிக்கின எலி மாதிரி மாட்டிக்கிட்டான். கடைசியா போலீஸ் வந்து தான் டோரை ஓபன் பண்ணி அவனை அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. சூப்பர் மார்க்கெட் உள்ள இருந்து இவன் ஒரு தினசா வெளியே போயிருந்திருக்கான். உடனே ஓனர் அவனை பிடிச்சு இழுத்துட்டு வந்தது தான் தெரியுது. பேண்ட் உள்ள ஒரு மினி ஸ்டோரையே திருடி வச்சிருந்திருக்கான்னு. அது பேண்டா இல்ல கொகையாடா எடுக்க எடுக்க வந்துகிட்டே இருக்கு. அவ்வளவுதான், இதுக்கு மேல நான் எதுவும் திருடல, பெருசா பிடிக்க வந்துட்டான். பொதுவா திருடுறதுக்கு முன்னாடி அந்த இடத்த நல்லா நோட்டமிட்டு அதுக்கப்புறம் தான் திருடவே நுழைவாங்க. ஆனா இங்க இந்த திருடன் அந்த ரூலை ஃபாலோ பண்ணாம உள்ள நுழைஞ்சிட்டான். அதுக்கப்புறம் தான் தெரியுது வீட்டுக்குள்ள 2 நாய் இருந்திருக்கு. ராஜஸ்தானுடைய ஒரு மார்க்கெட் சைடு நடந்த சம்பவம் தான் இது. 2 திருடங்க ரொம்ப நேரமா அந்த இடத்தையே நோட்டமிட்டு அங்கிருந்த ஒரு பைக்கை திருட ஆரம்பிக்கிறாங்க. ஒருத்தன் பைக்குடைய லாக்கை ஓபன் பண்ண இன்னொருத்தன் அங்க உட்காந்து யாராச்சும் வர்றாங்களான்னு பார்த்துட்டு இருந்தான். அப்போ திடீர்னு வந்த பைக் ஓனர் இவனை கையும் களவுமா பிடிச்சிடுறாரு. ஆனா 2வது திருடன் இவன் யாருன்னே தெரியாதுன்னு சொல்லி எஸ்கேப் ஆனதுதான் காமெடியே. அங்கிருந்த எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அவனை பிடிச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போயிடுறாங்க. ஆனா அவன் கூட்டாளி அங்கிருந்து அலைக்கா எஸ்கேப் ஆனது சிசிடிவில பதிவாயிருந்தது. ஜெரி ஷெப்பிங்கிற 80 வயசு தாத்தா எல்லாரும் ஷாக் ஆகுற மாதிரி என்ன பண்ணிருந்தாருன்னு தெரியுமா? வழக்கம் போல சைக்கிள்ல தன்னோட பென்ஷன் பணத்தை எடுக்கிறதுக்காக பக்கத்துல உள்ள பேங்க்குக்கு வந்திருக்காரு. அப்போ அந்த இடத்தையே சுத்தி வந்த இவன் சைக்கிள் லாக் பண்ணாத நோட் பண்ணி கொஞ்ச நேரத்துல அதை பிக்கப் ட்ரக்ல தூக்கி போட்டு திருட முயற்சி பண்ணியிருந்தான். அது உள்ள இருந்து பார்த்த 80 வயசு தாத்தா உடனே வெளியே ஓடி வந்து என்ன பண்ணிருந்தாருன்னு பாருங்க. அந்த திருடனை பிடிக்கிறதுக்காக பிக்கப் ட்ரக் பின்னாடியே தொத்திக்கிட்டாரு. அந்த வயசுலயும் அவர் தைரியம் உண்மையிலேயே ஆச்சரியப்பட தான் வைக்குது. ஒரு நிமிஷம் அதை கேளுங்க. நம்ம சேனல் வீடியோஸ் பார்த்து என்ஜாய் பண்ற நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்றது இல்ல. நாங்க உங்களை சிரிக்க வச்சு என்டர்டெயின் பண்ண ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் வீடியோஸ் பண்றோம். இன்னும் அடுத்தடுத்து பெஸ்டா கொடுக்க எங்களை சப்போர்ட் பண்ற விதமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பின்பக்கம் வழியா சேவரேரி குச்சி திருட ஒருத்தன் வீட்டுல தான் யாரும் இல்லைன்னு உள்ள ரொம்ப தெனாவட்ட அலைஞ்சிட்டு இருந்தான். ஆனா எல்லாத்தையும் நோட் பண்ணி உள்ள இறங்கின இவன் முன்னாடி இந்த நாயை கவனிக்க மறந்துட்டான். நாய் துரத்த ஆரம்பிச்சதும் எடுத்தான் பாருங்க ஓட்டம். ஏன் நம்மளை பார்த்து இப்படி பயந்து ஓடுறான்? இவெல்லாம் ஒரு திருடன். சரி, நம்ம போய் விளையாட்ட கண்டினியூ பண்ணுவோம். செக் ரிபப்ளிக்குடைய பிரசிடென்ட் வால் கிளால்ஸ் ஒரு மீட்டிங்ல இவர் சைன் பண்றதுக்காக ஒரு பெண்ணை வச்சிருந்திருக்காங்க. அந்த பெண்ணை எடுத்து பார்த்ததும் இவர் என்ன பண்ணிருந்தாருன்னு பாருங்க.
அந்த பெண் பிடிச்சு போய் நைஸா பாக்கெட்டுக்குள்ள கொண்டு போயிட்டாரு. ஆசைக்காக திருநாலும் அது திருட்டு தானே. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கீழே கமெண்ட் பண்ணுங்க. லண்டன்ல ஒரு திருடன் அங்க ரோட் சைடு நின்றுட்டு இருந்த இந்த ரேஞ்ச் ரோவர் காரை ஓபன் பண்ணி அதுல உள்ள பொருட்களை திருடிட்டு எதுல எஸ்கேப் ஆயிருந்தான்னு தெரியுமா? அங்க கீழே கிடந்த சைக்கிள்ல தான். ஆனா சைக்கிள் எடுத்துட்டு 4 அடி போறதுக்குள்ள போலீஸ் அவனை பிடிக்க வந்துட்டாங்க. ஆனா அவன் அதுக்கெல்லாம் அசரலையே. சைக்கிள்லயே போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சிடலான்னு நினைச்சிட்டாப்ல. ஆனா போலீஸ் ரொம்ப தெளிவா டோரை வச்சு தட்டி அவனை கீழே விழ வச்சு பிடிச்சிட்டாங்க. ஹோஸ்டன் டெக்சாஸ்ல ஒரு ஸ்டோருக்குள்ள இருக்க ஏடிஎம் மிஷினை செயினால கட்டி அதை ட்ரக்கை வச்சு இழுத்து வெளியே கொண்டு வந்திருந்தாங்க. இப்ப மிஷினை வண்டியில தூக்கி போட்டதும் ஒருத்தர் மட்டும் பிக்கப் ட்ரக்கை ஓட்டிட்டு வர்றதுதான் பிளானே. ஆனா மிஷினை தூக்கி போட்டதும் எல்லாரும் ஓடுறத பார்த்து டிரைவரும் அவங்க பின்னாடி ஓட ஆரம்பிச்சிட்டான். அடடா, வண்டி எடுக்க மறந்துட்டோமேனு இன்னொருத்தன் ஓடி வந்து ட்ரக் ஓட்டிட்டு போயிருந்தான். ஆனா இந்த முட்டாள் திருடனுங்களை அடுத்த 1 மணி நேரத்திலேயே போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஒரு வீட்டுக்கு முன்னாடி நின்றுட்டு இருந்த பைக்கை திருடுறதுக்காக அதோட சைலாக்க உடைக்க ட்ரை பண்ணிட்டு இருந்தான். அது அங்க நின்று பார்த்துட்டு இருந்த வீட்டு நாய் உடனே அவனை துரத்தி இருந்தது. தான் ஓனர் பைக் திருட்டு போறத தடுத்து நிறுத்தி இருக்க அந்த நாய். இந்த 2 திருடங்களும் பைக்ல இந்த தெருவையை சுத்தி வந்து நோட்டமிடுறத பார்க்கும்போது ஏதோ பெருசா பிளான் பண்ணி திருட போறாங்கன்னு தெரியுது. அநேகமா இந்த பைக்கா தான் இருக்கும். ஆனா அதுக்கு ஏன் அந்த குப்பை தொட்டிட்டே போய் நிக்கிறாங்க? அடப்பாவீங்களா, குப்பை தொட்டியை திருடுறதுக்கு தான் இந்த பிளானிங்கா? அதை கொண்டு போய் என்னடா பண்ண போறீங்க? ஒரு திருடன் ஜன்னல் அந்த கேப் வழியா கேஷ் ட்ராயரை திருட முயற்சி பண்ணும்போது அந்த கேஷ் ட்ராயர் வெளியே வரல. திருட என்னதான் உருண்டு பிறண்டாலும் அதை வெளியே எடுக்க முடியல. கடைசியா ஓபன் பண்ணியாச்சு பணத்தை திருடுன்னு நினைச்சா அதுவும் முடியாம கேஷ் ட்ராயரை விட்டுட்டு தான் போயிருந்தான். மான்செஸ்டர் போலீஸ் ரிலீஸ் பண்ண வீடியோ கிளிப்பிங் தான் இது. இதுல 2 திருடங்க ஒரு கடைக்குள்ள புகுந்து அங்கிருந்த ஸ்டாஃபை மிரட்டி பணத்தை துணியில கட்டிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிருந்திருக்காங்க. அப்படி எஸ்கேப் ஆகும்போது அங்கடிச்ச காத்துல அவன் திருடின பணம் பாதி ரோட்ல பறந்துடுது. அவனுக்கு என்ன பண்றதுனே தெரியல. இந்த மாதிரி ஒரு சிக்கல் வரும்னு எதிர்பார்த்திருக்கவே மாட்டான். சைக்கிள் வந்த இவன் இந்த வீட்டை நோட்டமிட்டு யாரும் இல்லைன்னு கன்ஃபார்ம் ஆனதும் தைரியமா உள்ள நுழைஞ்சு திருட முயற்சி பண்ணியிருந்தான். ஆனா அவனுக்கு அங்க எதுவும் கிடைக்கல. கடைசியா வந்ததுக்கு எதையாச்சும் திருடி ஆகணுமேனு என்ன பண்ணிருந்தான்னு தெரியுமா? ஃப்ரண்ட்ல இந்த கேட்டை அலைக்கா உருவி எடுத்துட்டு போயிட்டான். நியூ ஓர்லண்ட் சிட்டில கம்பியோட லாக் பண்ணியிருந்த சைக்கிளை இவன் எப்படி திருடிந்தான் தெரியுமா? லாக்கை தான் உடைச்சு சைக்கிளை திருட போறான்னு நினைச்சா வித்தியாசமா யோசிச்சு அந்த கம்பியோட சிக்னல் போர்டை கலத்தி அது வழியா சைக்கிளை அலைக்கா தூக்கிட்டான். எப்படி எப்படிலாம் யோசிச்சு திருறாங்கன்னு பாருங்க. பைக்ல வந்து திருடனுங்க இந்த கப்பிள்ஸை மறிச்சு வழிப்பறி பண்ண ட்ரை பண்ணிருக்கானுங்க. ஆனா அவனுடைய போதாத காலம் பின்னாடியே போலீஸ் விரட்டி வந்துருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே ஸ்கிரீன்ல தெரியுற இந்த ஐகானை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட்ல தெரிவிக்கலாம். நாளைக்கு இன்னொரு வீடியோ இருந்து பார்ப்போம். அது வரைக்கும் பை பாய்.